கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 3:10, ரோமன்ஸ் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அதாவது இந்த 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய காரியங்கள், இது பூரா அந்த வசனம் பூரா பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்ல போகிறாரு. அதில் முதலாவது வசனம் எங்கேருந்து எடுத்து சொல்கிறாருன்னா, சங்கீதம் 14வது வசனம், சங்கீதம் 53. 14வது சங்கீதத்தில் முதல் 3 வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சரியா? அதே மாதிரி 53வது சங்கீதத்தில் முதல் 3 வசனங்கள், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அதே அப்படியே வரிக்கு வரி சொல்லக்கூடிய ஒரு காரியம். பிரசங்கியினோட புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லும்போது ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லிக்கிறார். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? ரொம்ப அழகாக என்ன சொல்ல வர்றாரு? உங்களுடைய, அதாவது ஒரு மனிதனுடைய உணர்வில் ஒரு நீதியான காரியம் இல்லை. அதாவது அவன் தன்னுடைய பிறப்பின் மூலமாகவோ, தன்னுடைய குணாதிசயத்தின் மூலமாகவோ, இல்லை அவனுடைய ஆவிக்குரிய காரியத்தின் மூலமாகவோ அவன் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவன். ஏன்னா தேவ நீதி என்பது என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, எல்லா மனுஷரும் இதில் என்ன எக்ஸப்ஷனே கிடையாது. இல்லை நான் இதுக்கு விதிவிலக்கு என்று சொல்லக்கூடியதாக ஒருத்தருமே இல்லை. எல்லாருமே நம்மளுடைய பெஸ்ட் எஃபர்ட் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நல்ல உயரிய குணத்தை காட்டினா கூட அது என்ன விடும்? கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய இதுக்கு முன்பாக கீழே விடத்தான் செய்யும். நம்மளால் எந்த மனுஷனாலும் கர்த்தருடைய அந்த நீதியை சரி பண்ணக்கூடிய அளவிற்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அப்போது நம்மளால் நம்மளை ரட்சித்து கொள்ள முடியாது. நம்ம எல்லாருமே தேவனுடைய காரியத்திற்கு கீழே விழுந்தவர்கள் என்று காட்டக்கூடியதாக. அப்போ நம்மளுடைய நல்ல பிரதானமான முயற்சியே தேவனுடைய ஒரு லோயஸ்ட் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாருக்குமே ஒரு இரட்சகர் தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு இங்கே கொண்டு போய் நிறுத்தக்கூடியதாக நமக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்குறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த பிரசங்கம் பண்ணுகிறவனோ, இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்களோ நீதிமான் இல்லை. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நம்ம யாருமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாருமே, நம்ம என்ன தான் தெரிஞ்சாலும் சரி, நம்மளுடைய எல்லா காரியங்களும் செஞ்சாலுமே அது எல்லாமே தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தலான துணியை போல இருக்குது. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம யாருமே we are not good enough to earn a salvation. நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த வகையிலையும் ஒருத்தர் கூட தகுதியே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம யாருக்குமே நீங்கள் எவ்வளவு ஒரு அறநெறியான வாழ்க்கை வாழுகிற மனுஷனாக இருந்தாலும் சரி, ஐயோ அண்ணே இவரை மாதிரி ஆளே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு உயர்ந்த நெறியான வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷனாக இருந்தாலுமே தேவனுடைய ரட்சிப்பை பெறுவதற்கு அவன் தகுதியானவன் அல்லவே இல்லை. அதே மாதிரி யாரும் போய் தேவனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே நான் உங்கள் முன்னாடி நிற்க தகுதியுள்ளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் சொல்லவே முடியாது. அப்போ இது என்ன இதுக்கு நமக்கு என்ன கொடுக்குது? இது நம்மளை ஒரு எழுப்பக்கூடிய ஒரு காரியமாக ஐயோ ஆண்டவரே நாங்கள் யாருமே நீதிமான் இல்லையே, எங்களை ரட்சிப்பதற்கு ஒரு வழி கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்மளை மனத்தாழ்மையில் கொண்டு போய் நிறுத்துவதற்கும், நம்மகிட்ட இருக்கிற சுயநீதி என்று சொல்லக்கூடிய காரியம் எல்லாத்தையும் விட்டு விலக்கி நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்பி
ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையா என்னை ரட்சியுங்க என்று சொல்லி தேவனை நோக்கி எதிர்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டம். அதுக்கு தான் இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு எழுதுகிறார். என்ன? நம்ம யாருமே தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதி இல்லாத மக்கள். ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை நம்ம தேடக்கூடிய மக்களாய், உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒன்றுமே இல்லைங்கிற போது நீங்கள் அதை தேடக்கூடிய மக்களாக வருவீங்கிறத தான் இங்கே காட்டுகிறது. வல்ல பிதாவே, இதோ இந்த நல்ல நாளில் நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தோம், நாங்கள் எப்படி வந்தோம், நாங்கள் எந்த சபையில் இருக்கிறோம், இல்லை நாங்கள் என்ன செய்தோம், இது எதுவுமே ஆண்டவரே எங்களை உங்கள் முன்னாடி நிற்க வைக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பிரதானமான காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய லோயஸ்ட் ஸ்டாண்டர்டை கூட மீட் பண்ணாது. அவ்வளவு மோசமான பாவிகள் நாங்கள். எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை குறித்தும் உம்முடைய கிருபையை குறித்தும் ஒரு பசிதாகம் உண்டாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.